அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சட்டமன்றம் இந்த ஆண்டில் முதல் முறையாக கூட்டப்பட்டது. முறைப்படி ஆளுநர் அவர்கள் வந்தார்கள். முறைப்படி சபாநாயகர் முதலமைச்சர் வரவேற்றார்கள். பிறகு ஆளுநர் பேசும்போது அவர்கள் அரசாங்கம் எழுதி கொடுத்ததை தான் வாசிக்க வேண்டும், இது மரபுதான். அவர்கள் முதல் 2 பத்திகளை வாசித்துவிட்டு ஏற்கனவே தமிழ் தாய் வாழ்த்தோடு நாட்டுப்பண் இசைக்க வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இது கடந்த ஆண்டே ஆளுநர் அவர்கள் சபாநாயகருக்கு கடிதம் மூலம் தெரிவித்தார்கள். அதற்கு சபாநாயகர் பதில் என்னவென்று சொன்னால் அது கடைசியாக இருக்கும் என்று அவருடைய பதிலே சொல்லியிருந்தார்கள். ஆளுநர் அவர்கள் முதல் 2 பத்திகளை வாசித்துவிட்டு பிறகு நாட்டுப்பண் வாசிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் சொல்லிவிட்டு இதை நான் ஏற்கனவே சொல்லிக்கொண்டு சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். அப்புறம் முறைப்படி வாசிக்கப்பட்டது. அதில் தமிழில் உள்ள அனைத்து கருத்துக்களையும் சபாநாயகர்கள் வாசித்தார்கள். அது முறைப்படி சட்டமன்ற பதிவில் ஆகிவிட்டது. எல்லாம் முறையாகத்தான் போய்விட்டது. சபாநாயகர் இறுதியாக பேசும்போது பெருமளவில் எங்களுக்கு நிதி தேவைப்படுகிறது, அது நிதியை நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்று, அதன்படி நாங்கள் முறைப்படி தான் நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு இது சவேர்கர் கோட்சே வழி என்று கோட்சே என்ற வார்த்தையை பயன்படுத்தி என்பது இதுவரையிலும் சபையில் இல்லாத, மரபில் இல்லாத ஒன்றை இன்றைக்கு சபாநாயகர் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி இதில் நாங்களும் எழுந்திருத்து நாங்கள் வெளிநடப்பு எங்களுக்கும் செய்திருக்க முடியும். முறைப்படி நடக்கிற கூட்டம் என்கிற காரணத்தினால் நாங்கள் இது வெளிநடப்பு செய்யாமல் அவர்கள் கோட்சே பெயரையும் சவர்கர் பெயரையும் இங்கே குறிப்பிட்டு பேசுவதை நாங்கள் வன்மையாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களாக தெரிவித்து முறைப்படி எங்களுடைய ஜனநாயக முறைப்படி எங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக உங்களை சந்தித்திருக்கிறோம். நீங்கள் அதை மக்களுக்கு அவர்கள் மரபுப்படி நடக்கவில்லை என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். கவர்னர் இன்னைக்கு பொறுத்த மட்டும் அவர் மரபுப்படி நடந்தார். இல்ல அவர் என்னன்னா அவர் ஏற்கனவே அவர் சொன்னதே செய்யல அப்படிங்கிறதால அவரு இல்ல. அதுக்கு முன்னாடி அவர் சபாநாயகர் பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி சபாநாயகர் மரபை மீறிட்டார். அவர் எப்படின்னாக்கி நிதி வேணும் இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. எங்களுக்கு நிதி இவ்வளவு தேவைப்படுது, நிதி வேணும், அதுக்கப்புறம் கோட்சே சவர்கர் எல்லாம் பேசும்போது கவர்னர் எப்படி பேசி கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அது முடியாது, அதை கேட்டுட்டு இருக்க முடியாது. அவங்க சபாநாயகர் மரபு மீறினவனா தான் அவர் என்ன, அதுக்கப்புறம் அவரு இருக்க முடியாது இல்லையா, அந்த இடத்துல இருக்க முடியாது. இப்ப நாங்களே இருந்து போயிருக்கலாம். சரி, நாங்களும் மரபு பாரதிய ஜனதா கட்சி ஒரு முறைப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்களும் அதில் இருந்துச்சு வெளியே வந்து தமிழ்நாடு ட்ரெடிஷன் படி அவர் பேச அது சபாநாயகர் மண்டபத்துக்குள்ள அவருடைய தீர்ப்பு தான் நம்ம சொல்ல முடியும். அதை எது நம்ம என்ன செய்ய முடியும்? அது முறைப்படி தவறு. அவரு கவர்னர் பேசியதையும் பதிவில் இருக்க வேண்டும். முன்கூட்டியே ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து இதான் நீங்க அரசு சார்பில் இருந்து படிக்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதன் பிறகு அவரும் சரி இல்லன்னு ஏதாவது சொல்லியிருப்பாரு. இது ரெண்டுடைய கான்வர்சேஷன் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா இல்ல என்ன முன்னாடியே ஆளுநர் வேண்டாம்னு சொன்னதை அரசு என்ன நடந்திருக்கு? ஒரு தமிழக அரசு எந்த அரசாங்கம் இருந்தால் ஒரு அரசாங்கம் அதனுடைய திட்டங்களையும் அதனுடைய கொள்கைகளையும் அவர்கள் எழுதி கொடுப்பதை வாசிக்க வேண்டும். ஆக அதுக்காக எல்லாத்தையும் எழுதி கொடுக்க ஒரு குறையாக இருந்ததுன்னா அதுலேயும் சில திருத்தங்களை செய்து தான் கொடுப்பாங்க. அதை திருத்தங்களை செய்து கொடுத்த பிறகும் அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளாத முடியாதெல்லாம் சபாநாயகர் கோட்சே சவர்கர் பெயரை குறிப்பிட்டதாலையும் சபை மரபை மீறி நிதி வேண்டும் அதுவெல்லாம் சொன்னதுனாலையும் கவர்னர் ஒத்துக்கொள்ளாமல் சொல்லும் போதே சொல்றாரு கவர்னர் அப்ரூவ் பண்ணிட்டாரு அவரே சொல்றாரு. அது இருக்கட்டும், இல்ல அது இருக்கட்டும். இங்க சவர்கர் கோட்சே பேர்லாம் ஆளுநரும் முதல்வர் ஒன்னா பேசி பிரச்சனை இல்லாம சொன்னீங்க உட்கார்ந்து பேசினதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஏன் இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்குது? ஒன்னா வெளியே ஒரு பேசுறாங்க, இல்ல இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு. எப்பதான் பேசி முடிப்போம்? எப்பதான் வரும் இந்த மாதிரி? அதாவது தமிழக முதலமைச்சர் தலைமையில கவர்னர் ஆளுநர் உட்கார்ந்து பேசிட்டாங்க. பேசிய பிறகு இந்த கூட்டத்துக்கு முறையாம எல்லாமே போயிருக்கு. போன பிறகும் கூட இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிற தேசிய கீதம் மேல படிக்கட்டும். தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் முதல்ல படிக்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே. நாட்டுப்பண் முதல்ல
படிக்கிறதுனால முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஜனகன பாடி தான் ஆரம்பிப்போம். அதான் தேசிய கீதம் படிச்சுட்டு அல்லது தமிழ் தாய் வாழ்த்து படிச்சுட்டு தேசிய கீதம் படிக்கிறாரு, என்ன தவறு இல்லைல்ல. சார் இப்ப தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த நாட்டு தமிழ் ஆந்தம்னே வந்து ஜியோல போட்டிருக்காங்க சார். நேஷனல் ஆந்தம் தமிழ் ஆந்தம், அதாவது ஜியோ பாத்தீங்கன்னா இல்ல எல்லா மாநிலத்திலுமே இருக்கு. தமிழ்நாடு அசம்பிளியை பொறுத்தவரை ட்ரெடிஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தமிழ் ஆந்தம் பாடிட்டு அப்படிதான் நடந்திருக்கு. நான் அதை மாற்றி ஒன்னும் சொல்லல, இருந்தாலும் அவங்களுடைய கவர்னருடைய கருத்து இது. தமிழ்நாடு அசம்பிளிக்கு முரணாக செயல்படுறான்னு சொல்றீங்களா? அவர் கருத்து இத்தனை நாள் ஃபாலோ பண்ண ட்ரெடிஷனுக்கு எதிராக தானே இருக்கு அவரு சொன்னது. இல்ல அவர் சொன்னதுனால அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஏன் எழுந்து போனாருங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் எழுந்து போனாருங்கிறத தேவையில்லாத வார்த்தையில் சபாநாயகர் பேசுறதுனால அவங்க தமிழ்நாடு கவர்னர் வந்துட்டு மாத்தணும்னு நினைக்கிறாரு. அதாவது தமிழ்நாடு அசம்பிளியோட ட்ரெடிஷனை மாத்தணும்னு சொல்றாரு. அவரு மாத்தணும் நினைக்கல. அதாவது நல்ல தெரிஞ்சுக்கிடுங்க, அவரு அரசாங்கம் எழுதி கொடுத்தத முழுக்க கேட்டு முடிச்ச பிறகுதான் இந்த கான்வர்சேஷன் வந்த பிறகு எழுந்து போறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றேங்க, நான் சொல்ல கொஞ்சம் தயவு புரிஞ்சுட்டு பேசுங்க. அதான் என்னன்னா, அது ஒரு பக்கம் இருந்தா கூட முழுக்க அவர் படிச்சு கேட்டுட்டார். அவர் கேட்ட பிறகு சபாநாயகர் வந்து தேவையில்லாத வார்த்தைகள் பேசும்போது தான் எழுந்திருச்சு போறாரு. அதுலதான் முரண்பாடு எங்க ஆரம்பிக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. முரண்பாடு எங்க ஆரம்பிக்குன்னா முழுக்க கேட்டுட்டாரு, உட்கார்ந்து முழுக்க கேட்டுட்டாரு. அப்போ சபாநாயகர் பேசுறத அவருடைய உதவியாளர்கிட்ட தமிழ்ல கேட்கிறாரு, என்ன பேசுறாங்கன்னு கேட்கிறாங்க. கேட்ட பிறகு இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் வந்தோடனே தான் சபாநாயகர் இதெல்லாம் பேசாம இருந்திருந்தா முழுசா இருந்திருப்பாங்க. சபாநாயகர் இந்த வார்த்தை பேசாம இருந்தா ஆளுநர் முழுசா இருந்திருப்பாங்க. அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. முரண்பாடு எங்க ஆரம்பிக்குதுன்னா கவர்னர் ஆரம்பிக்காத போதே முரண்பாடு ஆரம்பிச்சிருச்சு. இல்ல அதெல்லாம் அப்புறம் ஆரம்பிச்சா அவர் இருந்திருக்க அவசியம் இல்ல. நான் சொல்ல நல்லா புரிஞ்சுடுங்க. அதாவது ஃபுல்லா கேட்டுட்டாரு, கேட்டுட்டார். அவர் கேட்டுட்டு அதுக்கு பிறகு சபாநாயகர் பேசினதுக்கு அப்புறம் அவர் போறாரு. இல்ல சார், இப்ப ஆளுநர் உரையை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து தயாரிச்சு ஆளுநருக்கு தான் அனுப்பி அவர் இசைவளிக்கப்பட்ட பிறகுதான் வந்து அது வந்து அதன் பிறகு அவைக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து அதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது தார்மீக ரீதியாகவும் ஆக்சுவலாவும் உடன்பாடு. அதான் என்ன நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்படின்னாக்கு கவர்னர் வந்து உரையிலே இருக்கு, மத்திய அரசு இவ்வளவு தேவைப்பட்டோம் தரல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு சபாநாயகர் இருந்துச்சு இது வரணும், கோட்ஸ் சவர்கர் பேசுறதுனால தான் முரண்பாடு. இல்ல சார், அது வெளியில போனது. நான் சொல்றது படிக்க ஆரம்பிக்கும் போதே வந்து நிறைய அவர் அதுல ஒண்ணு சொல்ல, படிக்க ஆரம்பிச்ச பிறகு அவரெல்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டு தானே இருக்காரு. அப்பவே எழுந்திரிச்சு போயிருக்கலாம். நீங்க கேட்கிறபடி அப்பவே அவர் எழுந்திரிச்சு போயிருந்தாருன்னா அது முரண்பாடு. நான் முரண்பாடுகளே வரல சார். நான் என்ன கேட்கிறேன், ஏன் வந்து இசைவளிக்க, அதாவது வந்து அவர் தான் அப்ரூவ் கொடுத்திருப்பாரு. அதாவது என்னன்னா, இது வந்து அரசியல் ரீதியா தான் சார் பார்க்க முடியுது. அப்ப நீங்க எப்படி வேணாலும் பாத்துக்கலாம், மக்கள் எப்படி பாக்குறாங்க, நீங்க எப்படி வேணாலும் பாத்துக்கலாம். நாங்க பொறுப்பேற்க கேட்கிறேன். உங்களோட இல்ல, இப்ப ஸ்ரீதர் கேட்கறதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. இல்ல என்னுடைய வியூ வந்து முரண்பாடு வார்த்தைகள் தேவையில்லை. அதாவது எப்பொழுதுமே எந்த சபாநாயகரும் எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஆனா வந்துட்டு பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ல கவர்னருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நான் பிஜேபி அந்த பிரச்சனை கிடையாது. நான் பிஜேபி இப்ப இன்னைக்கு கவர்னர்ஸ் எல்லாமே இது மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கவர்னர் பிரிங்கிங் பாலிடிக்ஸ் இன்டு தி அசெம்பிளியா? அது எனக்கு தெரியாது. நீங்க வேணா எங்க வேணா பேசிக்கங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை எனக்கு. இங்க இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் நான் தெளிவா சொல்லுங்க. கவர்னர் வந்து முரண்பாடு கிடையாது, உட்கார்ந்து முழுசா கேட்டு முடியும் போது ஏற்கனவே அவரோட குறையெல்லாம் சொல்லியிருக்காங்க. கவர்னர் உரையிலேயே சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இவ்வளவு பெருவெள்ளம், வரலாறு காணாத வெள்ளம், இவ்வளவு நீதி தேவைப்படுது, மத்திய அரசு தரல, நாங்க மாநில அரசு செஞ்சோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. நாங்க அதுக்கு ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கல. ஆனா அவரு கவர்னர் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. எப்ப பிரச்சனை வந்தா கோட்ஸே சவார்கர் ஏன் வருது அப்படின்னு அதுலதான். சார் இப்ப கடைசியா இன்னும் சொன்னார் இல்லையா, இப்ப வந்து பிஎம் கேர் ஃபண்ட்ல வந்து 50,000 கோடி கேட்கிறாரு அவரு. அதுல என்னன்னா, இல்ல மாநில அரசு கேட்கறது உரிமை. அது எந்த திட்டத்துல எந்த கேட்டுல எவ்வளவு கொடுக்கணுங்கிறத அவங்க மத்திய அரசு கொடுப்பாங்க. அது வேற விஷயம். இன்னைக்குள்ள மரபு மீறியது யார்? சார்
அது சார் தமிழ்நாடு சார் ஒரு நிமிஷம் சார். தமிழ்நாட்டுல நீங்க முன்னாள் அமைச்சரா இருந்திருக்கீங்க. தமிழ்நாடோட அசம்பிளியோட மரபு வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அது ஆனா கவர்னர் வந்துட்டு அவர் இதுல வந்துட்டு அவர் ரெக்வஸ்ட் பண்றாரு. இது வந்து இல்ல, அதுக்கு இல்ல பாடுன்னு இல்ல சொல்றாரு. நான் அதான் நான் ஒத்துக்கிறேன். Trying to change the tradition of the Tamil Nadu Assembly. இல்ல அப்படி நான் அப்படி எந்த ட்ரெடிஷனையும் சேஞ்ச் பண்ண நான் நினைக்கல, நான் சொல்லவும் இல்லை. இல்ல 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 நான் கவர்னர் அது மாதிரி இல்ல அவருடைய கருத்தை அவர் சொன்னார். ஓகே. அவருடைய கருத்தை சொன்னாங்க, ட்ரெடிஷனை மாத்தணும் அவருடைய கருத்தை அவர் சொன்னாங்க. ஆனா எங்க முரண்பாடு வந்தது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சார் கவர்னர் ஆனா தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த அவர் வாசிக்கக்கூடிய அந்த புத்தகம் கொடுத்திருப்பாங்கல்ல, ரஃப் காப்பி கொடுத்திருப்பாங்க, அது அப்பவே புறக்கணிச்சிருந்தாரு. திரும்ப இவங்க அரசு திணிச்சு வாசிக்க சொல்லி இல்ல அப்ப ஓகேன்னு சொல்லிட்டு இங்க வந்து வேண்டாம்னு சொன்னாரு. இல்ல அது என்னன்னு கேட்கறேன். அதுதான் இல்ல அதாவது பொதுவா கவர்னர் ஆங்கிலத்துல வாசிக்கிறதும் சபாநாயகர் தமிழ்ல வாசிக்கும் ஒரு இது. ஆனா வந்து சபாநாயகர் கவர்னரே வந்து நீங்களே வாசிக்கணும்னு சொன்னாலும் அது ஓகே தான். அதனால வந்து தமிழ்ல பொதுவா சபாநாயகர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பொதுவாகவே இது தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா குறிப்புகளையும் சபையில் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லுவாங்க. அல்லது அமைச்சர் பேசுனது எம்எல்ஏ சபையில் ஏற்றிட வேண்டியதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்குள்ள பிரச்சனை